எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதங்களை ரத வீரனை நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையை நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் அவனுடைய. இந்த 4 வசனத்தில் எல்லாம் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றம். அந்த பெரிய மாற்றம் யாரை கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னால் உன்னை கொண்டு நம்ம எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். உன்னை கொண்டு கடைசியில் வாசம் மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் எங்கெங்கெல்லாம் சரியில்லாத இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சரி செய்ய போகிறார் ஆண்டவர். யாரை கொண்டு செய்ய போகிறாருன்னு சொன்னால் நம்மை கொண்டு செய்ய போகிறாரு. நம்மை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்க சித்தம் பெரிய சித்தம். எரேமியா சொன்னார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு முடியாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறேன். சிறு பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யாத சொல்லாத. நான் உனக்கு பேசும் இடத்தெல்லாம் இப்போ அனுப்புகிற இடத்துலாம் நீ போ, பேசும் வார்த்தையெல்லாம் சொல்லி. இப்போ கடைசியில் எரேமியா யாராக மாறிட்டார்? தீர்க்கதரிசியாக மாறிட்டார், நொறுக்க ஆரம்பிச்சிட்டார். உன்னை கொண்டு வார்த்தை சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை கொண்டு இதுவரைக்கும் நீ செய்த கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இனி என்னை கொண்டு நீ செய்யக்கூடிய கிரியைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். உன்னை கொண்டு நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.